ஹலோ. ஹலோ. வணக்கம் சார். இங்க மேட்ரிமோனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம். சொல்லுங்க மேடம். சார் இப்போ நீங்க என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம் நான் என்னோட ப்ரொஃபைல்ல சொல்லியிருந்தேன் மேடம். நான் வந்து எலக்ட்ரீஷியனா இருக்கேன். ஓகேங்க மாச சார். வருமானம் வந்து 50,000 ஓகேங்க சார். எனக்கு வந்து வயசு 34 ஆயிருச்சுங்க. ஓகேங்க சார். இப்போ மேரேஜ் பண்ற அந்த மாரி ஏதாச்சும் அப்டேட் இருக்குங்களா உங்ககிட்ட? மேம் இல்ல மேம். நான் உங்களோட பழைய கஸ்டமர் தான். எல்லாம் ஒருத்தர் புதுசா மாறும்போதெல்லாம் அப்டேட் கேட்டுட்டே இருக்காங்க. நான் 27ல வந்து அப்ளை பண்ணேங்க. ஓகே சார். 27 வயசுல அப்ளை பண்ணேங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகே சார். இப்போ வந்து 34 ஆயிருச்சுங்க. ஓகே. இப்ப என்னன்னா, ஒரு தடவ கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நானே நெறைய பேருக்கு வந்து இல்ல சார், நீங்க எந்த பிரான்ச்ல நீங்க இப்போ உங்க எந்த ஊரு நீங்க? நான் வந்து கரூருங்க. அப்படிங்களா சார்? இது வந்து நாங்க கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கோம். சரிங்க, ஆ, நீங்க அது ஏதாச்சும் ஃப்ராடா இருக்கும். நீங்க அங்க ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருப்பீங்களா இருக்கும். சரிங்க. ஆ, இது இது வந்துட்டு இங்க மெயின் பிரான்ச் இங்க தாங்க சார் இருக்குது. அப்படிங்களா? ஆ. இல்ல மேடம். இப்ப நீங்க எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க எனக்கு? சார் இப்போ வந்து நெறைய ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரி. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ ஏதாச்சும் இப்போ அந்த மாரி வரன் பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, நீங்க இதில ஒரு பேமெண்ட் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு இருக்கிற ப்ரொஃபைல உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவேன். ம். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க கால் பண்ணி கூட பேசிக்கலாம். மேடம் அவங்களுக்கு தான் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. 7 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க சார் மேடம். அப்படி இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பார்த்துருக்கீங்க? இந்த மாரி பொண்ணு ஏதாச்சும் பார்த்துட்டு ஒரு பொண்ண இருக்கீங்களா? கூட நான் நேர்ல போய் பார்த்தது இல்லைங்க. ஆ சார் பணம் நீங்க வந்து கட்டுவேன். ஓகே சார். அவங்க வந்து இப்போ ஒரு 30, 40 இது அனுப்புவாங்க. ஓகே எல்லாம் சார். ஓப்பன் பண்ணி பார்ப்பேங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணி பேசுங்க. பேசி அவங்க ம். வீட்டுக்காரங்ககிட்ட சம்மதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ம். அவங்க வீட்ல எடுத்த உடனே இந்த மாரி நான் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொன்ன உடனே வச்சுருங்க அப்படின்ருவாங்க. இல்ல சார். நீங்க வந்து அப்படி பேசக்கூடாது. நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல பேசும்போது, இப்ப நீங்க வீட்ல யாராச்சும் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க. அவங்கள வச்சு பேச வைங்க. வீ அப்படிதான் பண்ண முடியும். வீட்ல இருக்கிறவங்க தான் பேசுறாங்க. ஆனா ம். என்னன்னா, அவங்க வந்து என்ன வேலை இப்போ வந்து நம்ம இந்த வேலை தான் செய்றோங்கிற உண்மைய சொல்றோம்ல. ஆ, ஆ. இப்ப நான் வந்து வேற வேலை செய்றேன் அப்படின்னு சொன்னா, சரின்னு சொல்லிருவாங்க. ஆனா எனக்கு தான் வேற வேலை தெரியாதுல்ல. அப்படிங்களா? ம். இல்ல சார். நீங்க இந்த தடவ இப்போ வந்து ஒரு 20,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். பே பண்ணி நீங்க நான் உங்க ப்ரொஃபைல் அனுப்புறேன். நீங்க பாருங்க. நானே கூட உங்களுக்கு பேசி தரேன். அப்படிங்களா? ஆமா சார். மேடம் 20,000 என்ட்ட இல்ல. 2,000 இருக்கு கட்டட்டுங்களா? 2000லாம் கட்டக்கூடாதுங்க சார். 20,000 தான். மேடம் ஏதாவது ஒரு பொண்ணு 2 பொண்ணு ப்ரொஃபைல் அனுப்புங்க மேடம். அதையும் பேசி முடிச்சிடலாங்க. இல்லைங்க சார். அப்படி வந்து இங்க ஆஃபரே கிடையாது. 2000க்கெல்லாம் நாங்க எடுக்க கூட மாட்டோம். சரிங்க. ஆ 20 தான் ஸ்டார்ட்டிங்கே. உங்களுக்கு வேணா 15 பண்ணலாம். அதுக்கு மேலலாம் பண்ண முடியாது. 15 தான் பண்ணுவீங்களா? ஆ. 15க்கு எத்தன நம்பர் அனுப்புவீங்க மேம்? 15க்கு வந்து ஒரு 2 நம்பர் தான் சார் அனுப்புவோம். 15க்கே 2 நம்பர் தான் அனுப்புவீங்களா? ஆமாங்க சார். இப்ப நீங்க வந்து 20 போயிட்டீங்கன்னா, ஒரு 10 அந்த மாரி நாங்க அனுப்பிச்சுருவோம். நீங்க பார்த்துக்கலாம். அப்படிங்களா? ஆமாங்க சார். மேடம் என்கிட்ட 15,000 இல்லைங்களா மேம்? இப்போ நான் வேணா உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்தா பண்ணி இல்ல, பேமெண்ட் இல்லங்க சார். அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான். அதுவும் இப்போ மெயின் பிரான்ச்சா இருக்கறனால நீங்க ஆன்லைன் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். அது ஒண்ணுமே நீங்க வந்து இது ஃப்ராடா அந்த மாரிலாம் நீங்க நெனச்சுக்கவே வேண்டாம். சரிங்க. இது வந்து மெயின் பிரான்ச்லேருந்து தான் நாங்க கால் பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? ஆமாங்க சார். மேம் எனக்கு இங்க பார்த்து தருவீங்களா? எங்க பார்த்து தருவீங்க மேடம்? சார் இப்போ உங்களுக்கு எந்த எந்த சரௌண்டிங்ல நீங்க பார்த்துட்டுருக்கீங்க? எனக்கு கரூர், திருச்சி அந்த பக்கம் பார்த்து தருவீங்களா? ஓகேங்க சார். அந்த சரௌண்டிங்லனா இப்போ நீங்க எப்படி இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த சரௌண்டிங்ல யார் இருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல் உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க பார்த்துக்கலாம். அப்படிங்களா? ஆமாங்க அவங்க சார். 2 பேரும் என்னைய பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன மேம் பண்றது? இல்ல சார். நீங்க பேசுங்க. நீங்க பேசி பாருங்க. ம். அப்புறமா தான் நீங்க இது பண்ண முடியும். எனக்கு ஏதாவது ட்ரையல் பேக்கேஜ் மாரி ஏதாவது ஒண்ணு வேணா பண்ணி குடுங்களேன். இல்ல சார். அப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க 5000 பே பண்ணி தான் அந்த ட்ரையலே நீங்க பார்க்க முடியும். அப்படிங்களா? ஆமாங்க சார். மேடம் நான் ரொம்ப பணம் செலவு பண்ணிட்டேன் மேடம் இதுக்கு. வீட்லயே திட்டுறாங்க. உனக்கு வந்து ஓகே சார். இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு கல்யாணமே பண்ணாம இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார். பல மேட்ரிமோனி கட்டிட்டேங்க. இல்ல, இல்ல. நீங்க இந்த டைம் ஸ்ட்ராங்கா நீங்க வந்து பே பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட இது நம்மளுக்கு ஆகணும் அப்படின்னு நெனச்சு நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆகும். ம். அப்படிங்களா? ஆமா சார். இல்ல இங்க இப்போ வந்து நான் என்னோட ப்ரொஃபைல் இப்போ அதில ஃபோட்டோ இருக்கா பாருங்க. ஓப்பன் பண்ணுங்க என்னோட ப்ரொஃபைல. இல்ல சார். இல்ல, இல்ல. ப்ரொஃபைல் வந்து இப்ப நாங்க கிரியேட் தான் பண்றோம். கிரியேட் தான் பண்ணணுமா? ஆமாங்க சரி ஒரு சார். நிமிஷம் நான் என் ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்றேங்க. ஓகே சார். நீங்க பாருங்க. பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. ஓகே சார். ஏன்னா நீங்க இந்த இதுக்கு வந்து கிடைக்குமான்னு தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே சார். ஆமா. கிடைக்காது அப்படின்னா நீங்களே சொல்லிருங்க. பணமாவது மிச்சமாகும்லங்க. கிடைக்கும் சார். ஏன் கிடைக்காம போகும்? அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படிங்களா? ஆமா சார். இல்ல இவ்வளோ நாள் எல்லாத்துக்குமே பணம் கட்டியாச்சுங்க. அதுக்காக தான் பணத்த காப்பாத்துறதுக்காக தான் சொல்றேன். நீங்க பணம் அதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க அதான் நீங்க லோ பட்ஜெட்ல நீங்க பேமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து அவங்க கரெக்ட்டான பொண்ணுங்க காமிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும். ம். நீங்க வந்துட்டு இப்ப இந்த பேமெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு நெறைய ப்ரொஃபைல்ல அப்டேட்லாம் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிப்பேன். நீங்க பார்த்து பேசிக்கோங்க. நீங்க எடுத்து காமிச்சுருவீங்களா மேடம்? ஆமாங்க சார். நல்லா பேசுறீங்க. ஆனா உங்கள நம்பி கட்டிட்டு நான் தானே இங்க கிடந்து சீரழியணும். இல்ல சார். இல்ல. நீங்க அப்படிலாம் ஒண்ணும் நீங்க நீங்க எதுக்கு அந்த மாரி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? சரி, சரி. உங்களுக்கு இருக்குல்ல மேரேஜ் பண்ணணும்னு தான். அது ரொம்ப நாளா அதுவும் இருக்கு இல்லாம மேடம். நீங்க உண்மையான உங்களோட வேலையெல்லாம் சொல்றீங்க. ம். ஸோ அத பார்த்து வரவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க சார். நீங்க அத பத்திலாம் ஒண்ணும் வொரி பண்ணிக்க வேண்டாம். அது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுங்க. எலக்ட்ரீஷியன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார். எலக்ட்ரீஷியன் நீங்க அப்படி நீங்க நீங்க அதான் நீங்க உங்க மைண்ட்குள்ளேயே அந்த நெகட்டிவ் தாட் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். ம். நீங்க பேசுங்க. உங்களுக்கு புடிச்சதுன்னா மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாங்களா? ம். சரி கொஞ்சம் நகை கிகை போடுற மாரி பொண்ணா பாருங்க. நகை போடுற மாரி. நீங்க எவ்வளோ பவுன் எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து எனக்கு ஒரு 100 பவுன் கிடைச்சாலும் ஓகே தான். ஓகே சார். ஆனா அவங்க கேட்க முடியாதுல்லங்க நம்ம. அப்படி இல்ல. நீங்க 100 பவுன் அப்படி பார்க்குறீங்களா? இல்ல, இல்ல. கிடைச்சா ஓகே தான். கடைசிக்கு ஒரு 2ஓ, 3ஓ கூட கிடைச்சா ஓகே தாங்க. 2, 3லாம் இப்ப குடுப்பாங்க சார். நீங்க அத பத்திலாம் நீங்க இது பண்ணாதீங்க. சரிங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகணுமா? இல்ல நகை வேணுமா உங்களுக்கு? எனக்கு வந்து கல்யாணமும் ஆகணும். நகையும் வேணுங்க. மைனர் செயின் வேணும். ஓகே சார். இது சார் இப்ப நீங்க வந்துட்டு இப்ப என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? நான் 8வதுங்க. அப்படி